கல் நெஞ்சையும் அசைத்து பார்க்கக்கூடிய ஒரு பதிவு. ஊருக்கு போகணும்னு தோணும் இல்லையா? இல்ல நான் கலைச்சேரி இங்கதான் இருக்கணும், ஆகணும். ஏமா காயல்பட்டது போய் அடக்கம் பண்ணுவேன். ஏமா? வேண்டாம், பார்த்ததெல்லாம் போதும். நாலு பொம்பளை பிள்ளை, ஒரு ஆம்பளை பையன், 5 பிள்ளைகளுமா? வெக்காடு. எனக்கு சொத்து சுகம்லாம் நிறையா இருக்கு. எங்கள் வீட்டுக்காரர் சாகமே எல்லாத்தையும் பிடிக்கிட்டு விரட்டி இருக்க விட மாட்டேன்ட்டா மருமக. பலவிதமான வியாதிகளுக்கு இதனால பாதிக்கப்படுறாங்க. இவங்களுக்கு இன்னும் எம்பிபிஎஸ் டாக்டர் உள்ள வர வச்சு அவங்க வந்து எங்கள்கிட்ட சம்பளம் வாங்குறதில்ல, ஃப்ரீயாக தான் வாலண்டியரை வந்து பண்ணுறாங்க. அவங்க வந்து இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு இன்ஜெக்ஷன் போடுறதோ மெடிசன்ஸ் கொடுக்குறதோ எல்லாம் எழுதி தர்றாங்க. அதை உள்ளே இருக்கிற நர்சஸ் ப்ராப்பராக அவங்களுக்கு எப்போ இன்ஜெக்ஷன் போடணும், என்ன மெடிசன்ஸ் கொடுக்கணும் அது கண்டினியூ பண்ணுறோம். அதில் அவங்களுக்கு க்யூர் ஆகுது. நல்லா 2 நேரம் தேநீர் கொடுக்குறோம். காலையில் 7 மணிக்கு ஒரு காஃபி, அப்புறம் 8 மணிக்கு அவங்களுக்கு காலை டிஃபன், அதே மாதிரி மத்தியானம் 12லேருந்து 1 மணிக்குள்ளே மத்தியான சாப்பாடு, சாயங்காலம் 4 மணிக்கு ஒரு காஃபி, நைட்டு 7 மணிக்கு அவங்களுக்கு சாப்பாடு. எங்க அப்பா செல்லையா, நான் செல்லம்மா, நாசமா போட்டு. அப்ப எந்த ஊர்ல இருந்து இங்க வந்தீங்க? அதாவது இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவ பல்வேறு சமய மதத்தில் உள்ளவங்க இங்க இருக்கிறாங்க. அவங்கவுங்க மத வழிபாடுகள் இருக்காங்க. திக்கற்று அனாதைகளாக அலைந்து நின்று கொண்டிருக்கக்கூடிய ஆதரவற்றவர்களை அழைச்சு வந்து இந்த காப்பகத்துல வச்சிருக்கிறாங்க. அரசு அங்கீகாரம் பெற்ற ஒரு காப்பகமா இருக்கு. இதுல மனநிலை பாதிக்கப்பட்டவங்க தனியாகவும், உடல் உறுப்புகள் குறைபாடு உள்ளவர்கள் தனியாகவும், இன்னும் ஆதரவற்று இருக்கக்கூடிய அந்த முதியோர்களையும் வந்து இங்க பராமரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ தனித்தனி பிளாக்குகளா இருக்கு, ஒவ்வொரு பிளாக்குகளா கட்டி வச்சிருக்காங்க. அனாதைகளாக, திக்கற்றவர்களாக வீதியிலே அலைந்து திரிந்து கொண்டு இருக்கக்கூடிய ஏராளமான பேரை பார்க்கிறோம். உணவு இருக்காது, உடை இருக்காது, குளிக்க மாட்டாங்க, பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு ஆடு மாடுகளுக்கு இல்லைன்னு சொன்னா ஒரு நாய்க்கு கூட நம்ம சோத்த வைக்கிறோம். ஆனா இது மனித உயிர்கள், விலை மதிக்க முடியாத மனித உயிர்களை வந்து பாதுகாக்கிறதுக்கு நம்ம முன் வர்றதில்லை. வீட்டுல வந்து விதவிதமா பூனை வளர்க்குறோம், வீட்டுல விதவிதமா நாய்கள் வளர்க்குறோம். அந்த நாய்க்கு வந்து நிறைய இறைச்சிகளை போட்டு வளர்க்குறோம். பூனை பெர்ஷியன் கேட் அப்படின்னு சொல்லி அதுக்குன்னு பிரத்யேக உணவுகளை கொடுத்து அந்த பூனைகளுக்கெல்லாம் கருணை காட்டக்கூடிய நாம் மனித உயிர்களுக்கு நம்ம கருணையை காட்டுறோமா அப்படின்னு கேட்டா கேள்விக்குறிதான். 5-10 ரூபாயை கொடுத்து ஒரு ஏழைகளுக்கு உதவி செய்யறோம்னு நினைக்கிறோம். ஆனா அதே சமயம் அந்த உதவி அவங்களை பரிபூர்ணமா சென்றடையுதா, அவங்களுடைய இறுதி காலம் வரை அந்த உதவி வந்து அவங்களுக்கு நீட்டித்து கிடைக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான்.